அர்ஜுனன் கருப்பா சிவப்பா. பிராமணர்களைப் போல இருந்த பாண்டவர்கள் திரௌபதியின் சுயம்வரத்தில் கலந்து கொண்டனர். வந்திருந்த கர்ணன் துரியோதனன் உட்பட க்ஷத்ரிய அரசர்கள் அனைவரும் வில்லின் 4 இறை கூட ஏற்ற முடியாமல் கீழே விழ அர்ஜுனன் எழுந்திருந்து பிராமணன் முயற்சிக்கலாமா என்று கேட்டான். க்ஷத்ரியன் பிராமணன் வைசியன் சூத்திரன் யார் வேண்டுமானாலும் இந்த வில்லை நானேற்றி இலக்கை அடித்தால் என் சகோதரியை கொடுப்பேன். இது சத்தியம் என்றான் துருபதன் மகன் திருஷ்டத்யும்னன். அர்ஜுனன் எளிதாக நான் ஏற்றி 5 அம்புகளால் எந்திரத்தின் இடையிலுள்ள துவாரங்கள் வழியே இலக்கை அடித்து கீழே தள்ளினான். பிராமணர்கள் ஆச்சரியம் அடைந்து ஆனந்தப்பட்டனர். நன்றாக வளர்ந்த செடி காய் கொடுக்கும்போது வெட்டுவது போல இந்த திருஷ்டத்யும்னன் திரௌபதியை க்ஷத்ரியரசனுக்கு கொடுக்காமல் பிராமணனுக்கு கொடுத்தானே, அவனை நாமே கொன்றுவிடுவோம், அந்த திரௌபதியையும் அக்னியில் தள்ளுவோம் என்று முடிவு செய்தனர். திருஷ்டத்யும்னன் போர் செய்வதை அப்போது விரும்பாத காரணத்தால் பிராமணர்களின் பின்னால் ஓடிச்சென்று தடுக்க சொன்னான். தவம் கொண்ட பிராமணர்கள் தாக்க வரும் அரசர்களை தடுக்க முயற்சிக்க பிராமண வேடத்தில் இருந்த அர்ஜுனன் கையில் சுயம்வரத்தில் வென்ற வில்லோடு ஒரு மதங்கொண்ட யானை போல நின்றான். அருகில் பீமன் ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி ஓடிவரும் அரசர்களை தாக்க நின்றான். பீமன் சல்லியனோடு மல்யுத்தம் செய்து தூக்கி எறிந்தான். அர்ஜுனன் கர்ணனின் வில்லை முறித்து தோற்கடித்தான். யுதிஷ்டிரர் துரியோதனனை யுத்தம் செய்து தோற்கடித்தார். சகாதேவன் துச்சாதனன் இருவரும் யுத்தம் செய்தனர். பிராமணர்களோடு யுத்தம் வேண்டாம் என்று மற்ற கௌரவர்கள் சொல்ல போரை நிறுத்திவிட்டு திரும்பி சென்றனர். திரௌபதி பாண்டவர்களோடு குயவன் வீட்டிற்கு சென்றாள். பிக்ஷை என்று நினைத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டாள் குந்தி. யுதிஷ்டிரர் அர்ஜுனனை உடனே பாணிக்கிரகணம் செய்து கொள்ள சொன்னார். அண்ணன்கள் இருவரும் இருக்க தான் மனம் செய்து கொள்ளக்கூடாது என்று மறுத்தான் அர்ஜுனன். தாய் சொன்னதால் அவள் வாக்கு சத்தியமே என்பதால் அனைவருமே திரௌபதிக்கு பதிகள் தான் என்றார் யுதிஷ்டிரர். அப்போது கிருஷ்ணன் பலராமரோடு முதல் முறையாக பாண்டவர்களை பார்க்க வந்தார். நான் கிருஷ்ணன் என்று சொல்லி யுதிஷ்டிரருக்கு நமஸ்காரம் செய்தார். குந்திக்கு செய்து நலம் விசாரித்து காலம் வரும் வரை பிராமண வேஷத்தில் இருங்கள் என்று சொல்லி விடை பெற்றார். இரவு பாண்டவர்கள் தெற்கு பக்கமாக தலை வைத்து படுத்தனர். அவர்கள் கால் மாட்டில் குந்தி படுத்து இருந்தாள். அவள் கால் மாட்டில் திரௌபதி படுத்து இருந்தாள். இதை இரவில் வந்து கண்ட திருஷ்டத்யும்னன் நடந்ததை சொல்ல அரசவை சென்றான். பாஞ்சாலதேச அரசன் துருபதன் என்ன நடந்தது, யார் அவர்கள் என்று விசாரிக்க திருஷ்டத்யும்னன் அர்ஜுனன் அடையாளத்தை சொல்கிறான். கருமையான நிறத்தோடு இளைஞனாக மதம் கொண்ட யானை போல இருந்தவன், யாராலும் சாதிக்க முடியாத அந்த பெரிய சாதனையை செய்துவிட்டு அந்த தேரோட்டி மகனான கர்ணனையும் எதிர்த்து போரிட்டு வென்றான். என் அனுமானப்படி இந்திரனுக்கு ஒப்பான அவன் அர்ஜுனனே ஆவான் என்றான். கிருஷ்ணன் திரௌபதி போலவே அர்ஜுனனும் கருப்பான தேகம் உடையவன் என்று வியாச மகாபாரதம் காட்டுகிறது.